नमस्ते இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோல பிராத்மிக்ல சரல் ஹிந்தி பொதுநிலையில் இருக்கிற தேர்ட் லெசனுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். தேர்ட் லெசன்ல இருக்கிற நியூ வேர்ட்ஸ் என்னங்கிற லிஸ்ட் இதுல இருக்குது. இதெல்லாம் படிச்சு மெமரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெசனுக்குள்ள ரீட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். மீனிங் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வேர்ட் தீன், 3. மீனிங் என்னன்னா 3. செகண்ட் வேர்ட் யஹா, here, இங்கே அப்படின்னு அர்த்தம், பக்கத்துல இருக்க சொல்றது. வஹா, தேர், அங்கே, தூரமா இருக்கிறத சொல்றதுக்கு வஹான்னு சொல்லணும். லடுக்கா, பாய். கவுன், ஹூ, கவ் இன் கவுன், ஹூ, யாரு அப்படின்னு அர்த்தம். லடுக்கி, கேர்ள், ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு சொல்றது. மைதான், கிரவுண்ட். காய், கவ், பசு. குத்தா, டாக், நாய். கோடா, ஹார்ஸ், குதிரை. பி, ஆல்சோ, அதுவும் இதுவும் அதுவும் கூட அப்படின்னு சொல்லுவோமா, அந்த அப்படின்னு சொல்றதுக்கு பி அப்படின்னு சொல்லுவோம். லெசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யஹ் லடுக்கா ஹே. யஹ்னா இவன், இவள், இது, இந்தன்னு 4 மீனிங் இருக்குது. இந்த இடத்துல இது அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை இவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். லடுக்கானா பாய், he is a boy, இவன் ஒரு பையன். यह कौन है, இவன் யார். இங்கிலீஷ்ல கொஸ்டின் வேர்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அப்ப who is he, who is he, இவன் யார். यह राजेश है, இவன் ராஜேஷ், he is ராஜேஷ். क्या यह राजेश है, என்ன இது ராஜேஷா, is this ராஜேஷ். हाँ यह राजेश है, ஆமா இது ராஜேஷ். yes this is ராஜேஷ். yes he is ராஜேஷ் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம். वह कौन है, அது யாரு. वह लड़की है, அது ஒரு பொண்ணு. ஸோ இதுல வகுக்கு மீனிங் அது அப்படின்னு எடுத்துக்கலாம், அவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவள் யார், அவள் கேர்ள், அவள் ஒரு சின்ன பொண்ணு. वह कमला है, அவள் கமலா, she is கமலா. वह लड़की कमला है, அந்த பொண்ணு கமலா, that girl is கமலா. கமலா कहाँ है, where is கமலா, கமலா எங்கே இருக்கிறாள். கமலா மைதான் में है, கமலா மைதானத்தில் இருக்கிறாள். மே அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா இல். மைதான் மே அப்படின்னு சொல்லும்போது மைதானத்தில், கிரவுண்டில். கமலா கிரவுண்ட்ல இருக்கிறா, மைதான்னா கிரவுண்ட். மேக்கு செகண்ட் லெசன்லேயே பார்த்தோம், இல் அப்படின்னு மீனிங் பார்த்தோம். ஸோ மைதானத்தில், கமலா கிரவுண்ட்ல இருக்கிறா, கமலா இஸ் இன் கிரவுண்ட். यह गाय है, இது பசு. गाय कहाँ है, பசு எங்கே இருக்கிறது. where is the cow, गाय यहाँ है, பசு இங்கே இருக்கிறது, cow is here. यहाँ एक गाय है, here is a cow. இங்க यहाँ இங்கே, இங்கே ஒரு பசு இருக்கிறது. गाय मैदान में है, பசு மைதானத்தில் இருக்கிறது. cow is in ground, cow is in the playground. next वहाँ क्या है, அங்கே என்ன இருக்கிறது. what is there. वहाँ एक कुत्ता है, அங்கு ஒரு நாய் இருக்கிறது. a dog is there, there is a dog அப்படின்னு சொல்லலாம். குத்தா கஹா ஹே, நாய் எங்கே இருக்கிறது. where is the dog, குத்தா வஹா ஹே, dog is there, நாய் அங்கே இருக்கிறது. यह घोड़ा है, this is a horse, இது குதிரை. घोड़ा मैदान में है, குதிரை மைதானத்தில் இருக்கிறது. horse is in the playground. मैदान में गाय भी है, மைதானத்தில் பசுவும் இருக்கிறது. பசு கூட இருக்கிறது, இல்ல பசுவும் இருக்கிறது. cow is also in the playground. मैदान में गाय और घोड़ा है, மைதானத்தில் பசு மற்றும் குதிரை இருக்கின்றன.
ஸோ ரெண்டு விஷயத்த பசு அண்ட் குதிரைன்னு சொல்லும்போது பேச்சு வழக்கில் ரெண்டும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இருக்கின்றனன்னு சொல்லணும், அதுதான் சரியானது. ஸோ அதனால இங்கே ஹை சொல்லக்கூடாது, ஹைன்னு சொல்லணும். காய் और घोड़ा हैं. கிரவுண்ட்ல பசு மற்றும் குதிரை இருக்கின்றன. இந்த லெசன்ல இருக்கிற அபியாஸ்னா எக்ஸசைஸ்னு அர்த்தம். एक वाक्य में उत्तर दीजिए. ஒன் சென்டென்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க. வாக்கியம்னா சென்டென்ஸ், உத்தர்னா ஆன்சர், दीजिए ப்ளீஸ் கிவ் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஒன் சென்டென்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. கமலா கஹாं है. கமலா எங்கே இருக்கிறாள்? Where is கமலா? கமலா मैदान में है. கமலா மைதானத்தில் இருக்கிறாள். கமலா is in playground. காய் கஹாं है. பசு எங்கே இருக்கிறது? காய் யஹாं है. பசு இங்கே இருக்கிறது. குத்தா கஹாं है. நாய் எங்கே இருக்கிறது? குத்தா வஹாं है. நாய் அங்கே இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் லெசனுக்கான எக்ஸ்பிளனேஷன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் எப்போ போஸ்ட் பண்ணுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.